வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சினிமா கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்கச்சக்க சினிமா அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் இருக்கார்ல, அவருடைய அடுத்த படத்தை எப்படி எடுக்க போகிறாரு, யார் கூட எடுக்க போகிறாரு, இது பல பேருக்கு கேள்வியாக இருந்ததில்ல. இப்போ அஃபிஷியலி பார்த்திங்கன்னா நமக்கு நியூஸ் வந்துருச்சு. இவருடைய அடுத்த படம் வந்து அல்லு அர்ஜுன் கூட தான் இருக்க போகுதுன்னு. அதுக்கான ப்ரொமோவையும் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நம்ம தளபதியோடைய டைட்டில் ட்ராக் இருக்குது பார்த்திங்களா லியோ படத்தில், அதே போலவே இருந்தது. இந்த காம்பினேஷனை நம்ம சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆக்சுவலி லோகேஷ் கனகராஜ் பார்த்திங்கன்னா கடைசியாக எடுத்த கூலி படத்தோடு சரிஞ்சிட்டாரு, அம்புட்டு தான் இவரோட சோழி முடிஞ்சிட்டு அப்படின்னு நினச்சோம். பட் நான் தலைவன் பார்த்திங்கன்னா பேன் இந்தியா அளவுக்கு நான் ஒரு மூவி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆளை தான் தூக்கியிருக்காரு. அல்லு அர்ஜுன் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மூவி செலெக்ஷனில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆள். மூவிஸில் அதிகமாக பார்த்தீங்கன்னா மசாலா படம் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஆட்களில் தான் எடுப்பார். இப்போ லோகேஷ் கனகராஜ் எடுத்து எப்படி படம் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. சில டாபிக் பார்த்திங்கன்னா இது வந்து எல்சியூவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. எல்சியூவில் இருக்குதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கூலி படமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த மாஸ்டர் படமாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், அதோடைய கனெக்ஷன் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வெங்கையன் பிறகு கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சூர்யா வந்து ஒரு படம் நடிக்கிறாரு. இது சூர்யாவுடைய 46வது படம். இந்த படத்தை சூர்யா பார்த்தீங்கன்னா பெரிதும் எதிர்பார்க்குறாரு. ஏன்னா சமீபத்தில் வந்த கங்குவாவும் சரி ரெட்ரோவும் சரி அவருக்கு ரொம்ப பெரிய கையெல்லாம் கொடுக்கல. சரி, இந்த படமாச்சு பெரிய லெவலில் கை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாரு. அதுக்கு முன்னாடி கருப்பன் படம் வேறு இருக்குது. சூர்யா பழைய மார்க்கெட்டிங் எடுக்கிறாரா அப்படிங்கிறத இந்த மூவிஸை பார்த்தா தான் நமக்கு தெரியும். பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிக்சடான ரிவ்யூஸ் தான் வாங்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்துடைய குழுவில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. டெல்லிக்கு எதுக்குப்பா போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல் கொண்டாட. டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி படத்தில் ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆமாண்டா, டெல்லி தான் இந்தியா, மூடிட்டு பொங்கல் கொண்டாடவா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து அங்கே அழைச்சிருக்காங்க போல இருக்குது. டைலாக்லாம் ஓகே, ஆனால் அது ஒன்லி டைலாக் தான் போல அவளுக்கு. படத்துக்குள்ள இருக்கிறது ரியல் லைஃப்பில் எதுவுமே சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறத நல்லாவே நிரூபிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி திணிப்புக்காகவே போராடிட்டு கடைசியில் ஹிந்திக்காரங்க இருக்க இடத்துல போய் பொங்கல் கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா. உண்மையிலேயே இது ஒரு பெரிய விஷயந்தான். அது ஏன் பிரைம் மினிஸ்டரே இந்த படத்துக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்குறாரு அப்படிங்கிறது படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன ஏது மறக்காமல் கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. தளபதியுடைய கடைசி படத்தில் இப்படி பண்ணுவாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஜனநாயகன் படத்துக்கான மேல்முறையீடு இன்றைக்கி நடந்ததில்ல, இதில் மேல்முறையீடுலாம் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லிட்டாங்க. அப்போ படம் வராதான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இப்போது ஹைகோர்ட்டை நாட வேண்டியதாக இருக்குது. ஹைகோர்ட் தீர்ப்பு ஜனவரி 22 தான். அது வரைக்கும் காத்திருக்கணும். ஒருவேளை அங்கேயும் பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்லிட்டா படம் ரிலீஸே ஆகாதுங்க. பல படங்கள் ரிலீஸ் ஆகாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் பல வருடங்கமாக தாண்டிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த படமும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனநாயகன் படம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருந்தால் இன்றைக்கி 5வது நாள் வெற்றிகரமாக கொண்டாடி இருப்பாங்க. அது நடக்காமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தை பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கேஸ் தள்ளி போச்சுன்னா படம் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா தீபாவளி வரைக்கும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தியும் கிடச்சிருக்குது. படத்து மேலான கேஸை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஜனவரி 20 வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா February இல்லாட்டா March படத்தை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான தகவல் அவ்வளோ தான். பிடிச்சினா லைக் ஷேர் முடிக்கோங்க. தொடர்ந்து பக்கத்தில் முடிக்கோங்க.